சிவாவும் ஐலியும் செம்மையாக சண்டை போட்டு தினேஷ் கிட்ட துப்பாக்கி வச்சு மிரட்டி ஆர்டிஸ்ட்கெல்லாம் வாங்கி அதை உடச்சி அதை எரித்து அதுக்கப்புறமா தினேஷை போலீஸில் ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. அப்புறமா தீபு கட்டி பிடிச்சிட்டு ஐலியை அழுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே கல்யாண வேலையெல்லாம் ஜாமுன்னு போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இது கொடுக்க வேண்டிய பணத்தை எடுக்க சொல்கிறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. ஐலியோட அப்பா அவங்களும் கரெக்டாக அந்த சூட்கேஸ் தொடக்க வராங்க. அப்போ அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா இது, அந்த செயின்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்குன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி ஏதோ ஆடியோ மெசேஜாக இருக்குது, ப்ளே பண்ணுறாரு. நாங்கள் வந்ததுக்கான ரீசன் உண்மையிலேயே ஸ்கூல் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணிடுச்சு. அந்த பையன் நல்லவன் நினச்சி, ஆனால் அந்த பையன் ரொம்ப கெட்டவனாக இருக்கான். லவ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோலாம் மார்ஃபிங் பண்ணி வீடியோ இதுவாக ரெடி பண்ணி அதை எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தான். அதனால தான் அது விஷயமா பேசுறதுக்காக தான் ஐலிக்கிட்ட நாங்கள் வந்திருந்தேன். அதை இந்திராணி வீட்டு முன்னாடி பேச முடியாதுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருந்தேன். நீங்கள் யாரும் ஐலியை தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐலிக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்க மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை கேட்டவுடனே இவங்க 3 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. செல்லம்மா, ஷாம்லா, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஷாக் ஆகி போயிடுறாங்க. என்னங்க இது, எந்த பொண்ணாக இருக்கும், இதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எனக்கு பயமாக இருக்குங்கன்னு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக கபிலனோட அம்மா இதை வெளியே கேட்டுறாங்க. அதை பாருங்களா, சரியான திருட்டு குடும்பமாக இருக்கே, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கானா, அப்போ அந்த மோசமான வேலையை பண்ணது உங்கள் பொண்ணாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சந்தி நான் சொல்கிறது கேளுங்க சந்தி, என் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது சந்தி. அப்போ உங்கள் சின்ன பொண்ணா இல்லை உங்கள் பெரிய பொண்ணா இல்லை இவங்க பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க. சம்மந்தி, ப்ளீஸ் சம்மந்தி, இந்த கல்யாணம் இதுக்கு மேலே நடக்காது, இந்த மாதிரி கேடு கிட்ட போனால என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க நேராக வராங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. என்ன ஆச்சு சிட்டின்னு இந்திராணியெல்லாம் கேட்டுட்டு சரியான மோசமான குடும்பம், இந்த மாதிரி குடும்பத்தில் என் பையனுக்கு பொண்ணு எடுக்க மாட்டேன், இதை சரியான மோசமானதா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. என்ன அத்தை பேசியிருக்கீங்க, அத்தையா யாருக்கு, யார் அத்தை சொல்கிறாங்கம்மா, எதுக்காகம்மா இப்படி சண்டை போட்டுட்ருக்கேன், என்ன அப்படின்னு சொல்லுமா, என்ன விஷயம்னு கபிலும் கேட்க. ஏன்டா உனக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் சண்டை போட்டு தேவலாம் பண்ணிகிட்ருக்கேன்னா, அது சரி எல்லாரையும் மயக்கிற மாதிரி உன்னையும் மயக்கிப்பா, நான் யாரை மயக்கி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு கோவமாக ரித்திகா அங்கே இருந்து தட்டை தூக்கி போட்டு கேட்குறாங்க. என்னடி ஓரா பண்ணியிருக்கேன், இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்கிறேன், ப்ளீஸ் அவங்க சின்ன பொண்ணு இதை தெரியாமல் பண்ணிட்டா பேசுகிறா, நீ இது பண்ணிக்காதீங்க, என் பொண்ணுங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷாம்லா எவ்வளோ கெஞ்சுறாங்க. அப்போ யார் சொன்னால் அந்த செய்யும், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் இந்திராணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. அப்புறமா அது யார் காரணம், ஐலி சொல்லிடு, யார் இது யார் அதுன்ற மாதிரி கேட்டாங்க. ஐலியா அமைதியாக இருக்கிறாங்க. அப்போது ரித்திகா, என் தங்கச்சி நல்ல அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஐலி சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா அப்போ யார் அந்த பொண்ணு, யார் அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என் தங்கச்சி கிடையாது, நான் தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி இப்படி கல்யாணத்துக்கு இருக்கணும்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு கட்சி, இதுக்கு மேலே இங்கே நிற்கவே நிற்காத, கண்ணு முன்னாடியே இருக்காத, ஒழுங்கு முறையில் இங்கே வெளியே போயிடுன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஐலியை திட்ட ஆரம்பிச்சோன்னா, என்னங்க இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சிவா உண்மையை சொல்ல வராரு. ஐலி வேணாம் சிவான்ற மாதிரி தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுங்காக அது வெளியே போயின்னு சொல்கிறாங்க. நான் போயிடுறேன், என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன்ற மாதிரி ஐலி சொல்லிட்டு அங்கே போக பார்க்குறாங்க. இந்திராணி அவங்கள தடுக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.